Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல ரெண்டு ரெக்யர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஜோஹோல சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனாலிஸ்ட்டுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா நேற்று தான் வந்து இந்த ரெக்யர்மெண்ட்டே வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே இந்த ரெக்யர்மெண்ட்டு. ஸோ அதனால இது நிறைய பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ ரீசெண்டாக ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அதுக்கான ரெக்யர்மெண்ட்டு. இன்னொன்று மைண்ட்ரீன்றது இதுவுமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் பிஎஸ்சி பிசிஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனாலிஸ்ட் ரோலுக்கு வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்றதை நான் வந்து சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு மைண்ட்ரீயில் பிசிஏ பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுக்குமே வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும். ஏன்னா இப்போது மைண்ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடித்தவங்களும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், அதுலேயும் இப்போ ரீசெண்டாக பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யார் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறது தான் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் இந்த லாங்குவேஜை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரி இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலாக நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு இன்ஸ்டியூட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சி, ஜாவா, பைத்தான்லேயே இன்னொன்று என்னென்னா பைத்தானில் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. நம்மளால் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும், ஒரு ஜி அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண முடியும் பைத்தான் மூலமாக. டேட்டா சயின்ஸுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டி பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து ஜென்ரல் பர்பஸ் எல்லா அப்ளிகேஷன்லையும் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா அதில் எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸும் அவைலபிளாக இருக்கிறது பைத்தானில் மட்டும்தான். அதனால தான் இன்னும் பாப்புலராக நிறைய இடத்துல கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேறு டிகிரி படிச்சிருக்கவங்களும் நீங்கள் சாஃப்ட்வேரில் போகணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷனில் நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இங்கேயுமே நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கொடுங்க. ஏன்னா வந்து இப்போது ரீசன்ட் டேஸில் நிறைய ரெக்யர்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்துகிட்டே இருக்குது. அதுவும் பைத்தானு, வெப் டெவலப்பருக்கு நீங்கள் ஒரு ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னாலும் அதற்கான கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸு. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட படித்த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் பேட்ச் வரைக்கும் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தென்காசி நியர் 2 இல்லை திருநெல்வேலி இருக்கவங்க நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜோஹோவோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, ஜோஹோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். ஜோஹோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனாலிஸ்ட் அப்படின்றது. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 1 year. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிஜிட்டலாக நீங்கள் வந்து எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணதும் அப்படின்றது தான். மேனேஜ் கூகுள் ஆட்வர்ட்ஸ் கம்பைன் டு இம்ப்ரூவ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், மேனேஜ் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஃபார் அ ஃபியூ ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எஸ்இஓ வந்து முடிச்சிருப்பீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான். சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதை மானிட்டரிங், ஆப்டிமைசிங், அனாலிசிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கிளிக். ஸோ ஒரு சர்ச் இன்ஜின் மிஷினில் நீங்கள் வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படி வந்து ஆப்டிமைசேஷன், எப்படி கீவேர்ட்ஸ்லாம் கொடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரிலாம் அப்படின்றது தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் இது எல்லாமே இந்த டாப்பிக்லாம் கவர் ஆகிருக்கும். டிசைட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங் திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் நாலேஜ் அண்ட் எக்ஸல் அண்ட் பிஐ டூல்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வெறும் பேசிக்ஸ் கற்றுக்கணும், இப்போ எக்ஸல் பற்றி கற்றுக்கணும், பிஐ டூல்ஸ் பற்றியும் நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, இமெயில் ஐடி, ஜெண்டர் என்னன்றதை கொடுங்க, டிகிரி கொடுங்க. ஓகேவா?
டிகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா பிஇலேருந்தே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த டிகிரி முடித்தவங்க தான் அப்படின்னு இல்லை. என்ன டிகிரி முடித்தவங்க நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட காலேஜ் நேம், எந்த இயர் ஆஃப் கிராஜுவேஷன் எப்போ முடிச்சிங்க, ஸ்கில் செட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டென்ட் ரைட்டிங்காக, காப்பி ரைட்டிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் எடிட்டிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்றது கொடுங்க. கரண்ட் சிடிசி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கரண்ட் சிடிசின்ற இதில் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ லேக் பெர் ஆனம் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கொடுங்க. இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். ஃப்ரெஷராக அப்ளை பண்ணுறவங்க. ஓகே, எக்ஸ்பெக்டட் சிடிசி உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணுறங்க. நோட்டீஸ் பீரியட் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இம்மிடியேட்ன்றதை கொடுங்க. அப்புறம் அட்ரஸ் கொடுத்துட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எந்தன்றதை கொடுத்துருக்கோங்க. அப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் உங்களோட ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் கெட் சப்மிட்டட். ஓகே, நெக்ஸ்ட்டு மைண்ட்ரீயில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா மைண்ட்ரீ ஏஜ் ப்ரோக்ராம் ஆஃபரிங் எம்பிஎஸ்சி BCA graduates an opportunity to build long-lasting, exciting careers at Mindtree. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா Mindtree, நாட் ஓன்லி Mindtree, TCS, Capgemini, Cognizant, Wipro இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே வந்து இன்டர்வியூ எடுத்து நிறைய பேர் பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. நம்மளோட இன்ஸ்டியூஷன்லையும் பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய எக்ஸாம்ஸும் எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி. ஸோ எம்என்சினாலே மல்டிநேஷ்னல் கம்பெனி. சேலரி வைஸும் சரி. இந்த பிஎஸ்சி பிசிஏ கேண்டிடேட்ஸ்க்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா இதில் 60% நீங்கள் வந்து 10th 12th இதில் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு அவங்களே ஸ்பான்சர் பண்ணி எம்டெக் ப்ரோக்ராமுக்கு வந்து 100% ஆஃப் தி எம்டெக் ப்ரோக்ராம் ஃபீ வந்து அவங்களே ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது பிட் பிளானியோட அவங்க வந்து கம்பைன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த ரிஜிஸ்டர் நவுன்றது லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. பிசிஏ பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு அதர்ஸ் நீங்கள் படித்தவங்களும் ஓரளவு நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 60% இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டைட்டில் மிஸ்டரா மிஸ்ஸஸாக கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, பேன் கார்டு இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, அதர்வைஸ் நோன்றதை கொடுங்க. ஆதார் கார்டு இருக்கும் எல்லாருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு கரண்ட்லி பர்சூயிங் யூஜியா பிஜியா அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகே, ரெஸ்யூமில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களை வந்து அவங்க எடுப்பாங்க. ஓகேவா, மேபி நீங்கள் வந்து கரண்ட்லி பர்சூயிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூஜினா யூஜின்றதை கொடுங்க. பிஜி படிச்சுட்டு இருக்கவங்க பிஜி கொடுங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் பிஜியை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா நாளைக்கு வந்து ஜோகோ ஸ்கூல்ஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ்க்கான எக்ஸாம் நடக்குது. ஆக்சுவலாக அதுக்கான வீடியோ போடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போட டைம் இல்லை. அதை எழுதுகிறவங்களும் நல்லா எழுதுங்க. எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் கொஷின்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சிலபஸுமே நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு, அதுக்குன்னு தனியாக பேட்டர்ன் கிடையாது. இது வந்து ஸ்கூல் சிலபஸ் ஓரியன்டாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாளைக்கு எழுதுறவங்க நல்லா எழுதுங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 3 months உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து ஜோகோவில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஜோகோ ஸ்கூல்ஸ் ஃபார் கிராஜுவேட்ஸு. அதுக்கு எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். லிங்க் வந்துருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூக்கான வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். நிறைய ரெக்யர்மெண்ட் வீடியோஸ். கீப் ஆன் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிடுங்க. பாய், டேக் கேர். வில் see you on next video.